இரவுல இருந்து பாத்தீங்கன்னா ஏகே அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ தான் வந்து பரபரப்பா இப்போ வரைக்கும் வைரலா போயிட்டு இருக்கு. கரூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தியும் அவர் பேசியிருக்காரு. எந்த இடத்துலையும் அவர் வந்து விஜய்ங்கிற பேரை வந்து பயன்படுத்தவே இல்லை, டிவிக்காங்கிற பேரை பயன்படுத்தவே இல்லை. ஒரு அரசியலுக்கே வராத ஒரு நபர் வந்து பக்கா அரசியல்வாதியா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அப்படின்னா அது ஏகேவால தான் முடியும். பக்காவா கொடுத்திருக்காரு. இதற்கு முன்னாடி தலைவர் சொன்ன விஷயத்தை தான் இவரும் சொல்லியிருக்காரு. கூட்டம் சேர்த்துறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனா அதுல வந்து தொண்டர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னதை இப்ப ஏகேவும் அதான் சொல்லியிருக்காரு. கூட்டத்தை சேர்த்தி தன்னுடைய பெருமையை வந்து காட்டுறது வந்து சரியில்லை அப்படிங்கிறத வந்து அவர் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு காரணம் தனிப்பட்ட ஒரு நபர் அல்ல, இந்த நிகழ்வுக்கு காரணம் நானும் தான், நீங்களும் தான், எல்லாரும் சேர்ந்து தான் இதை வந்து ஒழுங்குபடுத்தல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 41 பேர் இழப்பு நிகழ்வுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தொலைக்காட்சி சம்பந்தப்பட்டவங்களும் காரணம். ஏன் அப்படின்னா மீடியா தான் மெயின் காரணம். ஏன்னா அவர் வந்து கண்டினியூஸா அந்த இடத்துல இவ்வளவு க்ரௌடு வந்துட்டு இருக்கு, இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு காலையில இருந்து கண்டினியூஸா போட்டு 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 போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களே அவ்வளவு கூட்டத்தை போய் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு பூஸ்டப்பை கிரியேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மீடியா தான். இதற்கு காரணம் வந்து நம்ம எல்லாரும் அப்படிங்கறத வந்து ஒத்துக்கிற மனப்பான்மை இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் கிரேட். அவர் எப்பவுமே மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஏகே அஜித்குமார் அவர்கள் தான். அவர் எப்பவுமே எந்த விஷயத்த பேசினாலும் கிளியர் கட்டா பேசுவாரு, யாருக்குமே பயப்படவே மாட்டாரு. இதற்கு முன்னாடி பல சம்பவங்களாம் இருக்கு. ஏகே அவர்கள் வந்து பயப்படாம பல நிகழ்வுகளை வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காரு. இந்த இடத்துலயும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரசிகர்களை கட்டுப்படுத்தணும், ரசிகர்கள் வந்து கட்டுப்பாடா இருக்கணும் அப்படிங்கறத வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. அவங்கவுங்க கூட்டத்துக்கு வரக்கூடிய ரசிகர்களை கட்டுப்பாடாக வைத்திருக்க தவறியதும் இதற்கு காரணம் அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. இதுதான் ஏகேவோட வைரலான வீடியோ.